இன்றைய கால சூழலிலே பணத்தின் அருமையை விளக்குகின்ற விதமாக ஒரு சிறு கதை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அன்பு நண்பர்களே, பெரும் செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய மரண தருவாயிலே தனது மனைவியை அழைத்து தன்னுடைய வாழ்நாளில் தான் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் தான் இறந்த பின்பு அடுத்த கட்ட, அதாவது இறையியலின் படியாக நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இறப்பிற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்த அவர் தன் வாழ்வதற்காக, அடுத்த கட்ட வாழ்விற்காக தான் சம்பாதித்த பணத்தை தனது பெட்டியிலே, சவப்பெட்டியிலே வைத்து விட வேண்டும் என்று தன் மனைவியிடத்திலே அந்த வேதாகமத்திலே சத்தியம் வாங்கி கொள்ளுகின்றார். அந்த சத்தியத்தை அவர் வாங்குகின்ற பொழுது அந்த மனைவியின் தோழியும் அவள் அருகில் இருக்கின்றார். அந்த மனைவியும் சற்றும் யோசிக்காமல் கணவர் கேட்டதற்கு ஒப்புதல் வழங்கி சத்தியம் வழங்குகின்றார். ஒரு சில நாட்களிலே அந்த கணவன் இறக்கின்ற நிலை ஏற்படுகின்றது. கணவன் இறந்து சவப்பெட்டியிலே அனைத்து சடங்குகளும் நிறைவடைந்து பெட்டி மூடப்படுகின்ற தருவாயிலே கணவன் கூறியவாறு மனைவி ஒரு சிறு கவரை மட்டும் அந்த பெட்டியிலே வைக்கின்றார். இறுதி சடங்குகள் சிறப்பாக நடைபெற்று முடிவடைகின்றன. எல்லாம் நிறைவடைந்து வீட்டிற்கு வந்த தோழியிடம் அந்த சக தோழி கேட்கின்றார், உனது கணவன் கூறியபடி அவர் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் நீ சவப்பெட்டியில் வைக்கவில்லையே, ஏன் அவ்வாறு செய்தாய் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த மனைவி கூறுகின்ற பதில் என்னவென்றால், நான் கடவுள் மேல் மிகுந்த பக்தி கொண்டவள். நான் கொடுத்த வாக்கை எப்பொழுதும் தவறியதே கிடையாது. என் கணவர் கூறியவாறு அவருக்கான மொத்த சம்பாத்தியத்தையும் நான் சவப்பெட்டியில் வைத்துவிட்டு நீ பார்க்கவில்லையா என்று கேட்கின்றார். தோழி, நீ வெறும் சிறு கவர் ஒன்றை மட்டும்தானே பெட்டியிலே வைத்தாய், உனது கணவர் அதிகமாக பணம் சம்பாதித்திருந்தாரே என்று கூறுகின்றார். அதற்கு மனைவி கூறிய பதில் என்னவென்றால், என் கணவருடைய மொத்த சம்பாத்தியத்தையும் எனது வங்கி கணக்கிலே போட்டுவிட்டு அவர் பெயரிலே செக் எழுதி அந்த செக்கை ஒரு கவரிலே போட்டு நான் எனது கணவரின் சவப்பெட்டியிலே வைத்திருக்கின்றேன். எனது கணவர் அவருடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலிலே பணம்தான் வாழ்க்கை என்பதை மிக சரியாக உணர்ந்து செயல்பட்ட இந்த குடும்பத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.